வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட் 4ஆம் தேதி அமாவாசையில் கிரக பயிற்சிகளானது இடமாறுகிறது. இந்த கிரக பயிற்சியினுடைய தாக்கங்களால் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய வளர்ச்சியானது எந்த நிலையில் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை பார்த்திங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசையில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது பார்த்திங்கன்னா மாறுபடுகின்றன. இதனுடைய காரணமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகளானது பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்கள் என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே புகழ் பெறுவீர்கள். அதே நேரங்களில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்களாக இருக்குங்க. வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கான சாதகமான காலங்களாகவும் இருக்கும். கடன் தொல்லை சட்ட சிக்கல்களில் இருந்து எளிதாக மீண்டு விடுவீர்கள். அதே போல் பயணங்கள் உங்களை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக்கும். உறவுகளும் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே பெரிய பிரச்சனைகள் எதுவும் பார்த்திங்கன்னா நடக்காது. நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. குறிப்பாக உங்களுடைய அம்மா மற்றும் அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பார்கள். அதே போல் குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பலமாக செயல்படுவீர்கள். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதலானது இப்பொழுது கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் 3ஆம் நபர் உங்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது, நீங்கள் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் பார்த்திங்கன்னா தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது. ஆனால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுமாரான காலகட்டங்களாக இருக்குதுங்க. குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் புதிய வணிக நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும். அதே போல் தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்வீர். எந்த அளவுக்கு கடினமாக பார்த்திங்கன்னா உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க வேலை முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான முடிவுகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அவ்வப்போது நீங்கள் கொஞ்சம் பின்னடைவது போல இருந்தாலுமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய இலக்கை அடைவீர். மேலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படுங்க. அதேபோல் இருப்பினுமே உங்களுக்கு சேமிப்பை அதிகரிப்பதற்கு நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும். வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரித்தாலுமே மற்றொரு பக்கம் ஏதேனும் ஒரு செலவுகள், குறிப்பாக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான சாத்தியங்களும் இப்பொழுது இருக்கிறது. அதேபோல் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது என்றாலுமே கூட பணம் கைக்கு வருவது அல்லது நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்திருந்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதங்களானது உண்டாகும். மற்றவர்களுக்காக செலவு செய்வதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மனதில் புதிய உற்சாகங்களானது உண்டாகுங்க. மனதில் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவுகளும் இப்பொழுது தோன்றக்கூடும். நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம். சுக்கிரனுடைய சுகஸ்தான சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல பலனையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் வழக்கம் போலே பார்த்திங்கன்னா நடக்குங்க. எதிர்பார்த்த பணமும் சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியும் இருக்கும். அவர்களை அன்புடன் பார்த்தீங்கன்னா நடத்துவது நல்லது. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாம், கவனங்கள் தேவை. அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய இருக்குங்க. எதிர்பார்த்த லாபங்கள் வரும். செயல் திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரும். அதே போல மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். மனதில் இருந்த கவலையானது நீங்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலானது இப்போது நன்மையாக இருக்குங்க. கூர்மையான மதிநுட்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகளானது நல்ல முடிவிற்கு வரும். வியாபாரங்கள் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர். ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பலனானது ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் நற்பெயரையும் நீங்கள் எடுப்பீர்கள். பெண்களுக்கு உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகுங்க. வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம். மாணவர்களுக்குமே தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வீர். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை இப்பொழுது நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். லாபங்கள் கொஞ்சம் பெருகும். மேலிடத்தினுடைய கனிவான பார்வையானது கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாயானது இருக்குங்க. சோதனைகளானது வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். உல்லாச பயணங்களில் நாட்டங்களானது செல்லும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் காரிய தாமதங்களானது உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் அதேபோல் காரிய வெற்றியும் சேருங்க. மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவங்கள் அந்தஸ்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனங்களானது பார்த்தீங்கன்னா செலுத்தி அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். அதே போல உங்களுடைய செயல் திறமைகளானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை அற்புதமான முன்னேற்றங்களுக்கு தயாராக உள்ளது. அதே போல் ஒற்றை மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலான சந்திப்பு ஒரு புதிய காதலை தூண்டுவதாக இருக்கும். தம்பதிகள் தங்களுடைய ஆழமான மட்டத்தில் மீண்டுமே பார்த்தீங்கன்னா இணைப்பதை காணலாம். மேலுமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நம்பிக்கையுரிய வாய்ப்புகளானது இப்பொழுது ஏற்படுங்க. ஒரு புதிய திட்டம் அல்லது புதிதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழியில் வரக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுடைய திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இது சவாலானதாக இருந்தாலுமே குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. உங்களுடைய பொறுப்புகளை திறம்பட பார்த்தீங்கன்னா நிர்வகிக்க கவனங்கள் மற்றும் தேவை. சக ஊழியர்கள் உங்களுடைய தொழில் வல்லுநர்களுடன் பார்த்தீங்கன்னா இணைப்பில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் காரிய தாமதங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியானது ஏற்படும். மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலையை போட்டு வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியானது உண்டாகும். மனதில் தைரியங்களானது பார்த்தீங்கன்னா கூடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.